SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 கடலூர் மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 9/2/2025. இடம் சி கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரி. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில கலந்தாய்வு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை அசோக் நகரில் அமைந்துள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டம் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, IJK பொதுச் செயலாளர் G. ராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் துணை பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டனர். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கலந்தாய்வு கூட்டத்தில் பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் தலைவர், மாநில மாவட்ட தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தினர். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மூத்த உறுப்பினரும் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளருமான G. ராஜன், 100 ஆண்டுகள் கடந்த பார்கவகுல சங்கம் டாக்டர் பாரிவேந்தரால் எழுச்சி பெற்றதாக புகழாரம் சூட்டினார். நான் 10 வயசாக இருக்கிறதுக்குள்ள பார்கவகுலத்தில் சேரல. அந்த மீட்டிங் போய் கலந்துக்கிட்டேன் எங்கள் அப்பாவோட. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் இந்த பார்கவகுலம்னு சொல்லியே எனக்கு பழக்கமாயிடுச்சு. நமக்கு வேண்டியது சங்க ஒற்றுமை. சங்கம் 100 ஆண்டுகள் கடந்த சங்கம். 1911 ஆரம்பித்த சங்கம். இதனையடுத்து பேசிய பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் கோவை தம்பி, என்னை யாரென்று மக்கள் மத்தியில் தூக்கி நிறுத்தியவர் டாக்டர் பாரிவேந்தர் தான் என பெருமிதம் தெரிவித்தார். மேலும் பார்கவகுலம் குறித்து பேசும்போது மெய் சிலிர்ப்பதாக கூறினார். கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவு உங்கள் ஊர்களெல்லாம் எப்படியோ எங்களுக்கு ஒரு கண்ணாடியாக இருப்பவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் என்பதை பணியோடு தெரிவித்துக் ஒரு நல்ல முடிவு அரசியல் சூழ்நிலையில் இந்த 25ஆம் ஆண்டில் நாம் எடுத்தாக வேண்டும். அது வேகமாகவும் இருக்க வேண்டும், விவேகமாகவும் இருக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனருமான டாக்டர் பாரிவேந்தர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மற்ற சங்கங்களில் ஒருவர் தலைவராக இருந்தால் காலமாகும் வரை அவர்தான் இருப்பார் எனவும், ஆனால் தாம் இந்த பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தில் பலருக்கு வாய்ப்பு அளித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். சங்கமாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை மன்னித்து வரவேற்க தயாராக உள்ளதாக டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். இந்த அளவுக்கு சங்கம் இருப்பதற்கு காரணமே இதுக்கு ஒரு கட்சியை துவங்கி இதுக்கு 2க்கு 1 கிடையாது. அதாவது ஒன்றுக்கு ஒன்று துணை. சங்கம் இருப்பதால் கட்சிக்கு அடையாளம், கட்சி இருப்பதால் சங்கத்துக்கும் மரியாதை. ஒரு வலுவான ஒற்றுமையான ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சதை வளர்த்து கொண்டு வர வேண்டும். இதனையடுத்து பேசிய இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து ஒரு மனதோடு செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் கோவை தம்பி, பொதுச் செயலாளர் கணேசன் மூப்பனார், சங்க ஆலோசகர் வழக்கறிஞர் வெங்கடேஷ், இணை பொதுச் செயலாளர் அன்புத்துறை, பொருளாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.